என்னம்மா ரொம்ப அமைதியாவே இருக்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீயா ஏதாவது வாய் திறப்பேன்னு. ஆனா எதையோ நினைச்சு தவிக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு திடீர்னு ஜோசியத்துல இறங்கிட்ட? அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உன் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா தானே நீயும் இருப்ப. அதுக்கு இல்லடி, அந்த ஜோசியரை பாக்குறத இன்னொரு நாள் வச்சுக்கலாம்ல. காலையில இருந்து எவ்வளவு அலைச்சல் பாரு. செக்கப்புக்கு போனோமா நேரா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம இப்ப ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஜோசியரை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். நீயே சொல்லு, கொஞ்சம் அழுங்காம இருந்தா தானே உன் உடம்புக்கு நல்லது. சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா என்னோட வா. இனிமேல் நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், ஓகேவா? நீ இப்ப என் கூட சாப்பிட வர போறியா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. வரேன்டி, என்ன பண்றது? உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிட்டாதான் எனக்கு நிம்மதி. அப்படி வா, வழிக்கு வா. போ. இந்தாங்க. வாமா. வைங்க பிரியா, வையுங்க. அம்மா அங்க பாரு யாருன்னு. ஹலோ மேடம். வைதேகி. அர்ச்சனா, ஹாய் பாட்டி. நீங்க இங்க? ஹாய். எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அட, வைதேகியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்க வைதேகி? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. ஆமா, ஆனந்த் அங்கிள் வரலையா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. வைதேகி, வைதேகி, இங்கிட்ட வா, உட்காரு. அர்ச்சனா, இன்னைக்கு நீங்களும் லஞ்ச் ஹோட்டல்ல தானா? ஆமா மேடம், இன்னைக்கு செக்கப்காக கிளம்பணும். அப்படியே ஹோட்டல்ல லஞ்ச் முடிச்சிடலான்னு நானும் அம்மாவும் வந்தோம். இங்க வந்து பார்த்தா சர்ப்ரைஸா நீங்க. அதான் அப்படியே உங்ககிட்டயும் ரிப்போர்ட்ஸை காட்டிட்டா நல்லா இருக்கும். இதை பாருங்க மேடம், ரிப்போர்ட். குட். ஸ்கேன் ரிப்போர்ட், பிபி எல்லாமே நார்மலா தான் இருக்கு. மேடம், எனக்கு பிபி கொஞ்சம் அதிகமாவே இருக்காமே. அதிகம்லாம் ஒண்ணும் இல்ல, பார்டரை விட கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். முதல்ல உன் டயட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதிகமா உப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, புரியுதா? ஓகே மேடம், சரி. ஆமா, இது என்ன இன்னொரு கவரு? இது என்ன ரிப்போர்ட்? அது ரிப்போர்ட் இல்ல மேடம், என்னோட ஜாதகம். ஓ, இன்னைக்கு ஒரு பெரிய ஜோசியர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அதான் செக்கப்ப முடிச்சிட்டு அப்படியே லஞ்ச் இங்க முடிச்சிட்டு அடுத்த நேரம் ஜோசியரை தான் பார்க்க போறோம். அர்ச்சனா, ஏன் இப்படி ஒரே நாள்ல எல்லா வேலையும் வச்சுக்கிட்டு இருக்க? நீ இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு நீ இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. நல்லா சொல்லுங்க டாக்டர், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அம்மா சும்மா இரு. இல்ல மேடம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். இத பாரு, உன் உடம்ப உன்னை விட யாரும் நல்லா பராமரிக்க முடியாது. நீ தான் கவனிச்சுக்கணும். உனக்கு புரிஞ்சா சரி. ஆமா, இந்த ஜோசியத்தெல்லாம் நீ நம்புறியா? இவ்வளவு நாளா எனக்கு நம்பிக்கை இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி போய் அவ ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட காமிச்சு கணிச்சிட்டு வந்தாளாம். அது அப்படியே நடந்துச்சாம். அதான் அவ சொன்னதை கேட்டதுல இருந்தே எனக்கும் போய் பார்க்கணும் போல இருக்கு. அந்த ஜோசியர் ரொம்ப திறமையானவராம். டிவியில கூட ப்ரோக்ராம்லாம் நடத்துறாராம். அர்ச்சனா, எனக்கு என்னமோ இந்த ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. டாக்டர்ஸ் நாங்க செக் பண்ணிட்டு சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். பயமே தேவையில்லை. என்ன? அத்தை, வாங்க போலாம். இரு பிரியா, நம்ம ஆர்டர் பண்ணது எதுவுமே வரல. வந்த உடனே சாப்பிட்டு போலாம். எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல. 5 நிமிஷத்துல வந்துடும், தயவு செஞ்சு நீ உட்காரு. வேணாம், வா வைதேகி ஒரு போலாம். நிமிஷம் ஆண்டி. ஆண்டி, ஆனந்த் அங்கிளையும் அனிதா அக்காவையும் கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா. ஆண்டி, நீங்க முன்னாடி மாதிரி என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா நான் ஆனந்த் அங்கிளை கூட்டிட்டு வந்து உன்னை பார்க்க வரோம், சரியா? ஓகே ஆண்டி.
நில்லு பிரியா. அர்ச்சனா, சாரிம்மா. வரேம்மா. ஏமா இவளுக்கு என்ன ஆச்சு? நான் அந்த குழந்தைய கொஞ்சனா அவளுக்கு ஏன் பிடிக்கல? தெரியலையேடி. இல்லம்மா, இதுல என்னமோ. அர்ச்சனா, முதல்ல வந்த வேலையை பார்க்கலாமா? நீ வா, சாப்பிடலாம் வா. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அவ்வளவு நேரம் மெனு கார்டை பார்த்து நீ தானே ஆர்டர் பண்ண. அப்புறம் எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் இழுத்துட்டு வந்த? பாவம், இந்த சின்ன குழந்தை ஹோட்டல்ல சாப்பிட போறோங்கிற ஆசையில எவ்வளவு சந்தோஷமா வந்தா. ஆனா உன் இஷ்டத்துக்கு நீ இழுத்துட்டு வந்து அவ ஆசையை அநியாயமா கெடுத்துட்டியே. நான் வேணும்னே தான் அப்படி பண்ணேன். ஏன்? அந்த அர்ச்சனா வைதேகிய தொட்டு தொட்டு பேசுறா. அதுக்கு ச்சே, எனக்கு பிடிக்கல. ஏன் பிரியா இப்படி பண்ற? அர்ச்சனா ஏதோ குழந்தை ஏக்கத்துல இருக்கிறவ. அதுவும் இல்லாம அவதான் இல்ல. யாரா இருந்தாலும் குழந்தைய கண்டா கொஞ்சம் தரடிமா செய்வாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனா அவ பார்வையே சரியில்லை. ஏதோ குழந்தைய கடத்த போறவ மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது. அதான் சாப்பிடலனாலும் பரவாயில்லன்னு இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன, வேற ஒரு நல்ல ஹோட்டல்ல பார்த்து வைதேகிய கூட்டிட்டு போயிட்டா போச்சு. என்ன வைதேகி, சரிதானே? ஆண்டி மேல உனக்கு கோவம் இல்லையே? இல்ல ஆண்டி. போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? வைதேகி, உனக்கு கப்பல் செய்ய தெரியுமா? தெரியாது ஆண்டி. அட, உனக்கு தெரியாதா? உங்க ஸ்கூல்ல பசங்க யாருமே உனக்கு சொல்லி தரலையா? இல்ல ஆண்டி. ஓகே, நான் சொல்லி தரேன். ஓகே ஆண்டி. நீ உங்க ஸ்கூலுக்கு போய் எல்லா பசங்களுக்கும் சொல்லிக் கொடு, என்ன? ஆமா, இது என்ன இன்னொரு கவரு? இது என்ன ரிப்போர்ட்? அது ரிப்போர்ட் இல்ல மேடம், என்னோட ஜாதகம். என்ன இது, எத்தனை தடவை செஞ்சாலும் சரியா வர மாட்டேங்குது. வேற பண்றேன். இங்க பாத்தியா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இத அப்படி ரோட்ல விடலாமா? ஐயோ ஆண்டி, கப்பல்லாம் ரோட்ல விடக்கூடாது, தண்ணியில தான் விடணும். கரெக்ட் தான். சரி, இந்தா இத பிடி. அடுத்து உனக்கு
கத்தி கப்பல் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். ஏன் வைதேகி, என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல ஆண்டி. இல்ல, நீ பொய் சொல்ற. ஹோட்டல்ல இருந்து உன்னை பாதிலேயே கூட்டிட்டு வந்துட்டேன்னு கோவம் தானே உனக்கு? சச்சா, எனக்கு எந்த கோவமும் இல்ல. இல்ல, ஏய் பிரியா, கொஞ்ச நேரம் நீ பேசாம வரியா? பாவம் குழந்தை பசியில வாடி போயிருக்கா. நீ வேற. ஹலோ. ஹலோ மேடம். சொல்லு அர்ச்சனா. ஒன்றும் இல்லை மேடம். நான் என்னோட ரிப்போர்ட்டை காட்ட வந்தேன்ல, அப்போ ஒரு பையில என் ஜாதகத்தையும் வச்சிருந்தேன்ல. உங்ககிட்ட கூட ரெஸ்டாரண்ட்ல நான் சொன்னேனே, ஆமா, அந்த பை இப்போ மிஸ் ஆயிடுச்சு. நீங்க தப்பா நினைக்கலனா அந்த பைய உங்க பேக்கோட சேர்ந்து வந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இல்ல அர்ச்சனா, எனக்கு நல்லா தெரியும். பிரியா வைதேகி இழுத்துட்டு போகும்போது அதை நான் உன்கிட்ட தானே பார்த்தேன். அப்படியா மேடம்? அது இங்க இல்ல. எனக்கு ஒரே குழப்பம். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஜோசியர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிற இந்த நேரத்துல ஜாதகம் வேற காணாம போயிடுச்சு. ஏதாவது அபசகுனமா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. ஐயோ அர்ச்சனா, இப்ப நீ எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆகுற? இப்ப நீ எங்க இருக்க? இன்னும் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கிறேன் மேடம். நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அப்புறம் உனக்கு தாம்மா பிரச்சனை. ஜாதகம் தானே, இன்னொரு நாளைக்கு பார்த்தா போச்சு. அது இல்ல மேடம், இன்னொரு நாளைக்கு அது எப்படி என் ஜாதகம் கிடைக்கும்? அதுதான் இப்ப தொலைஞ்சிருச்சே. அர்ச்சனா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் புலம்புறத நிப்பாட்டிட்டு நான் சொல்றத கேளு. சொல்லுங்க மேடம். நீ சாப்பிட்டியா? குட். அப்படின்னா நான் சொல்றத கவனமா கேளு. உன்னோட பிறந்த டேட்டு, நேரம், இடம் இதை மட்டும் நீ கரெக்டா சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் ஜாதகத்தை 5 நிமிஷத்துல கம்ப்யூட்டர்ல போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால நீ உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அமைதியா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. சரியா? ம். சரி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எதுக்கும் என் கார்ல இருக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? சரிங்க மேடம். ஓகேடா, பாய். சீக்கிரம் கூட, என்ன மசன்னு பசியா இருக்கான்ல. இரு நான் விட்டுறேன். கொடு. இந்தப்பா. வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் கூச்சப்படுற? நான் தான் சொன்னேன்ல, நீயும் என் குடும்பத்தில் ஒரு ஆள்னு. இந்த சாப்பிடு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எத்தனை நாளாச்சு நீ சாப்பிட்டு? இந்த நல்லா இருக்கா? போதும். இந்த ஒரு வாய் மட்டும் சாப்பிடு. ஏய், தண்ணி கொடு. இந்தப்பா, தண்ணி குடிச்சுக்கோ. வாங்க டாக்டர். என்னங்க, என்ன சாப்பாடு? அது ஒன்றும் இல்லை தம்பி, வெறும் முள்ளங்கி சாம்பார் தான். சாப்பாட்டில் என்னங்க இருக்கு? பண்றவங்க கைப்பக்கத்தில் தான் இருக்கு. வாசம் சும்மா கமகமான்னு இருக்கு. எப்படி இருக்கீங்க சபரி? நல்லா இருக்கேன் டாக்டர். சவுல் சார், தப்பா நினச்சிக்கலாம்னா சபரிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி, போ. கொடுங்க.
சபரி, ஏன் இப்படி பண்ணீங்க? இது பாருங்க, நீங்கள் லட்சியத்தோட வாழ்றவர், ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணலாமா? ஷாவுல் சாரை பாருங்க, அவரோட மதம் எவ்வளோ கட்டுப்பாடு நிறைஞ்சது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவர் உங்களை தான் மகனாக நினச்சிட்டு இருக்காரு, குடும்பத்தில் ஒருத்தரான நினச்சிட்டு இருக்காரு. ஏன் சபரி இப்படி பண்ணீங்க? நியாயமாக பார்த்தா உங்கள் மேலே தற்கொலை வழக்கு தான் பதிவு செய்யணும். ஆனால் நான் தான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தடுத்துருக்கேன். அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா அவங்க மனசு எவ்வளோ பாடுபடுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? அது சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்ல தயங்கும் போதே உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுது. காதல் பிரச்சனை தானே? சரியா? சொல்லுங்க சொல்லுங்க, யாருன்னு அது அது சொல்லுங்க சபரி. அந்த பொண்ணுகிட்ட போய் நான் பேசுறேன் உங்களுக்காக. அனிதா. நினைச்சேன், நம்ம அனிதா தானே? நான் அனிதாவை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அவட்ட இந்த விஷயமா பேசுறேன். ஆனா முடிவு அவங்க தான் எடுக்கணும். ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவா எது வேணா இருக்கலாம். ஆனா இதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பேசிட்டு வந்து சொல்றேன். ஓகே? என்ன டாக்டர், சபரிக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை, சாயந்தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். அது ஃபீஸு? ஷாவுல் சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை, நாங்கள் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த பாருங்க, சபரி 2 தடவை என் உயிரை காப்பாற்றிருக்கான். ஒரு தடவை சுயநினைவு இல்லாத போது, இன்னொரு தடவை சுயநினைவோட இருக்கும்போது அவர்கிட்ட போய் எப்படிங்க? அவர் பண்ண வேண்டியது பண்ணிட்டாரு, இது என்னோட டர்ன். அதனால தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் நான். நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்ஸ் தம்பி. சரி, உள்ள வா. சார் சார் சொல்லுங்க. யூஷுவல் ட்ரிங்க். ஓகே சார். ஓகே. டேய், நீ எங்கடா இங்கே வந்த? சாமி கும்பிட்றதுக்கு. என்ன ஜோக்கா? பின்ன நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான்டா நானும் வந்தேன். தயவு செய்து உன்னை கையெழுத்து கும்பிடுறேன்டா, இங்கேருந்து போ. ஏற்கனவே உன் பொண்டாட்டி அந்த காய்ச்சி காய்ச்சறா, இதில் நீ என் கூட தான் குடிச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சது. ருத்ர தாண்டவமே ஆட ஆரம்பிச்சிருவா. எப்பா, கையை எடுத்து கும்பிட்றேன், தயவு செய்து கிளம்பிடு. டேய், எந்த பொண்டாட்டிடா தாம் புருஷன் குடிக்கிறத சந்தோஷமா ஏத்துப்பா? ஏய், ஏன்டா இந்த பொண்டாட்டிங்களாம் இப்படி இருக்காளுங்க? பொண்டாட்டிங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அவங்க பேர் பொண்டாட்டி. நீ என்ன சொல்லியிருக்க அது சொல்லு. டேய், தயவு செய்து கிளம்புடா, சொல்கிறேன்ல. டேய் நட்டு, ஒன்றே திரும்பிடாத. அந்த புஷ்ஷுக்கு பின்னாடி கடைசி டேபிளில் ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாரு, அவன் நம்மளே வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குடா. கேஷுவலாக திரும்பிடா. அந்த செக்குடு ஷர்ட் போட்டிருக்கானே அவனா? கை காட்டாதடா, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டேய், அவன் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரியா பற்றி விசாரிச்சான்டா. டேய் இரு இரு. டேய், என்னடா யோசிக்கிற? டேய் இல்லடா, அவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. இவன் தான்டா அந்த பிரியாவோட புருஷன். என்னடா சொல்ற? கன்ஃபார்ம்டா, இவன் அவளோட புருஷன் தான்.
யாரு? ஐயோ லூசு. ஓ அனிதாவா? ஆமாண்டா. ஹலோ லூசு. சே அனிதா. எங்க இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். 6 மணிக்கு மேல உங்களுக்கு எங்க மீட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு மீட் பண்ணலாமே ப்ளீஸ். ஏன் இன்னைக்கு என்ன? இல்லை நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன். போய் நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எப்படி கண்டுபிடிச்ச? உங்க குரல்ல ஒரு நடிப்பு தெரியுதே, அதை வச்சுதான். இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த பொம்பளைங்க தெரியலடா. இது நான் ஒன்றும் ஆரம்பிக்கல. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்படி வாங்க வெளிக்கு. நான் உடனே உங்களை பார்த்தாகணும். சரி முடிச்சு நான் உனக்கு கால் பண்ணுவா. இதுக்கப்புறம் என் முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை கொலை பண்ணிடுவேன். சரி குடிக்காமே வந்து தொலைக்கிறேன். ஓகே பாய். டே வாடா போலாம். டேய் என்ன போலாங்கற சரக்கு? டே அது வந்துட்டே போலாம் வாடா. டேய் என்னடா வந்துட்டு இருக்குங்கற? டேய் அந்த லூஸ் ஏதோ அர்ஜென்ட்டா வர சொல்றாடா. அதான்டா. என்னடா சிரிக்கிற? இல்ல வந்தனே பொண்டாட்டிங்களை திட்டினேன். இப்போ அனிதா கூப்பிடுறான்னு சொல்லி பயந்துட்டு அர்ஜென்ட்டா ஓடுற. அதான். என்னடா பண்றது? சரி அப்ப நான் கிளம்புறேன். டே என்ன கிளம்புறேங்கற? என் வண்டி ரிப்பேர். நான் வரும்போது ஆட்டோல வந்தேன். போகும்போது நீ டிராப் பண்ணிடுறா ப்ளீஸ். இது வேறயா? ஆமா. சரிவா விட்டுட்டே போறேன்.